இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் ஆண்டவர் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். ஆண்டவர் இந்த புதிய நாள்ல மீண்டுமாக அவருடைய பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் என்றதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தை ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு அழைத்து செல்கிறது. அவர் நம்மை தாங்குகிறார் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை தாங்குகிறார் என்றது ஆபத்து காலத்துல மட்டுமல்ல, நீங்க சின்ன வயசுல இருக்கிற மட்டுமல்ல, நீங்க முதுமையை அடைஞ்ச பிறகும் நான் உங்களை தாங்குவேன் அந்த ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். எங்களுடைய வாழ்க்கை பயணத்துல நாங்க பல கட்டங்களை தாண்டி போகிறோம். குழந்தை பருவம், இளமை பருவம், நடுத்தர பருவம், முதுமை பருவம் என இப்படியாக ஒவ்வொரு காலகட்டங்களோடாக நாங்க பயணிக்கும் போது ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு வேண்டுதல், ஏதோ ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பிரச்சனை, இதுகளோட தான் நாங்க கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பருவத்திலையும் எங்களுக்கு ஒரு விதமான பிரச்சனை இருக்கும். குழந்தை பருவத்துல நாங்க என்னத்து கலரோம், எது கலருறோம் என்று ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு பசி வார நேரத்துல வாயால கேட்க தெரியாது. எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாட்டி அதை வாயால சொல்ல தெரியாது. எங்களோட வேலையை நாங்களே செய்ய முடியாது. திருப்பி இளம பருவத்துல இந்த சூழல்ல நாங்க எப்படி வாழணும், எப்படி எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்கும், இப்படியாக எங்களோட கவலை. பிறகு நடுத்தரத்துல குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், உழைக்கணும், காசு சேர்க்கணும், இப்படியான ஒரு கவலை. முதுமை பருவத்துல வியாதி, வருத்தம், தனிமை, மற்றவர்களுக்கு பாரமா இருக்கிறோமோ, இல்லை எங்களோட பிள்ளைகள் எங்களை ஒதுக்கிட்டாங்களோ, இப்படியாக நாங்க எல்லா காலகட்டத்திலுமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு கவலைகளோட தான் பயணிக்கிறோம். ஆனாலுமே சந்தோஷமும் எங்களுக்கு இருக்குது. நான் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்க அனுபவிக்கும் போது எங்களுக்கு சில சந்தோஷங்கள், மறக்க முடியாத நினைவுகளும் இருக்கும். ஆனா எல்லா நிலையிலும் மாறாமல் நிற்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை உருவாக்கிய தகப்பன். நாங்க எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் அவர் எங்களை ஒரே மாதிரிதான் பார்க்கிறார், ஒரே மாதிரிதான் தாங்குறார். ஒரு குழந்தை தாய் தனது கரங்களை சுமந்து பாதுகாப்பது போல ஆண்டவரும் தன்னுடைய பிள்ளைகளை வாழ்நாள் முழுவதும் தாங்குவதாக இந்த வசனத்தினூடாக வாக்கு கொடுக்கிறார். நாங்க பலமாய் இருக்கும் நாட்கள்ல மட்டுமல்ல, பலவீனமாய் இருக்கும் நாட்கள்லையும் அவர் நம்மோடு இருக்கிறார். மனுஷர்கள் சில நேரங்கள்ல மறக்கலாம், உறவுகள் மாறலாம், உடல் நலம் குறையலாம், ஆனால் ஆண்டவரின் அன்பும் பராமரிப்பும் ஒருபோதும் குறையாது. நரை வயது வரைக்கும் என்ற வார்த்தை, முதுமை என்றது பலருக்கும் பயத்தை உண்டாக்கும் காலம்தான். ஆனா ஆண்டவர் அந்த வயதிலும் நான் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாங்க எதிர்காலம் பற்றிய கவலைகளை விட அவருடைய கரங்கள்ல நம் வாழ்க்கையை ஒப்படைக்கும் போதுதான் உண்மையான பாதுகாப்பும் அமைதியும் எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு இந்த நேரத்துல நாங்க ஒரு விஷயத்தை நினைத்து பார்ப்போம். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் எத்தனை முறை ஒவ்வொருவரையும் தாங்கி இருக்கிறார் என்று. இனி வரவிருக்கும் நாட்களையும் அவருடைய கைகள்ல ஒப்பு கொடுப்போம். நம்மை உருவாக்கியவர் நம்மை விட்டு விட மாட்டார், நம்மை தாங்கி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, அனைத்தையும் ஆண்டு பராமரித்து வழிநடத்துகிறவராய் இருக்கிறேன். எங்களை உருவாக்கிய நீரே எங்களுடைய வாழ்வின் எல்லா நாட்களிலும் உங்களை தாங்குவீர் என்ற இந்த வாக்குறுதி நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறதப்பா. இந்த வார்த்தையை நீங்க இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்க எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நம்பி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாங்குகிறவராய் இருக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமேன்.